இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள். இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது சவுதி தமிழ் செய்திகள். ரமலான் வாழ்த்துக்கள். பிறை தென்பட்டது ரமலான் பிறை. இன்று தொடக்கம் ரமலான் மாதம் துவங்குமென்று உத்தியபூர்வ அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள் சவுதி அரேபியா. இதற்காகத்தான் கோடான கோடி முஸ்லிம் சகோதரர்கள் காத்திருந்தார்கள். இந்த வருடம் ரமலான் மாதத்துக்கான பிறை பார்க்கப்பட்டதாக சவுதி அரேபியாவின் பிறை பார்க்கும் கமிட்டி தெரிவித்துள்ளதனால் என்ற ஏப்ரல் 2 ரமலான் துவங்கும் என்று உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2 சனிக்கிழமை முதலாவது ரமலான் நாள் 1. இதையொட்டி ஏப்ரல் 1 ஜிவான் மாத இறுதி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்று தொடக்கம் ரம்லான் மாதத்தின் நோன்பு வைக்கப்படும் என்றும் ரம்லான் மாதம் முடிந்து துவங்கும் ஜெவால் மாத பிறை பார்ப்பதை பொறுத்து தெரிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த வருட நோன்பானது 29 நாட்கள் நீடிக்குமா அல்லது 30 நாட்கள் நீடிக்குமா என்று தெரியவரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகமானது சவுதி அரேபியாவை பின்பற்றும் என்பதனால் அமீரகத்திலும் இன்று முதல் நோன்பு துவங்கும் என்று கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் இலங்கை மற்றும் இந்தியர்களுக்கான அறிவித்தலுக்காக காத்திருங்கள். உடனடியாக செய்திகள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றோம். அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள். சவுதி அரேபியா பார்வையாளர் விசா வைத்திருப்பவர்கள் இந்த நிலைமைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். காப்பீடு இருந்தாலும் அதன் நிலைமைகள் இழந்தால் என்ன செய்வது? விசிட்டர் விசாவில் நாட்டுக்கு வருபவர்களுக்கு இன்சூரன்ஸ் இருந்தும் இன்சூரன்ஸ் அந்தஸ்தை இழந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று தவக்கலனா தெளிவுபடுத்தி இருப்பதுடன் இன்சூரன்ஸ் எடுத்தவர்களுக்கும் சில சமயம் இன்சூரன்ஸ் இல்லை என்று காட்டுவதற்கும் தவக்கலனா ஆப்ஸ் விளக்கம் அளித்துள்ளது. மருத்துவ காப்பீடு பாலிசி எடுத்துவிட்டு பலரும் இன்சூரன்ஸ் விசிட்டர் என்ற நிலை வராது என்பது தவக்கலனாவின் விளக்கம். பயனுள்ள மருத்துவ காப்பீட்டுடன் வருகையாள் விசாவில் வருபவர்கள் தங்களுடைய தக்க சுகாதார நிலைமைகளை காப்பீடு செய்து பார்வைகளாக பார்ப்பவர்கள் இல்லாதவர்கள் மருத்துவ ரீதியாக காப்பீடு செய்யப்படாத பார்வைகள் என்று காட்டப்படுவார்கள். மருந்து ரீதியாக காப்பீடு செய்யப்படாத பார்வைகள் இதனை தொடர்ந்தும் விளக்கம் அளிக்கப்படுகின்றது. ரியாத்தில் பயன்படுத்தப்பட்ட ஏசி விற்பனை செய்த வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதிதாக விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட ஏசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருப்பதுடன் ரியாத்தில் தான் பழைய ஏசிக்கு மாற்றி புதிதாக விற்பனைக்கு வந்தது என்று மற்றவர்களை முட்டாளாக்கி இவ்வாறு விற்பனை செய்து வந்த வெளிநாட்டவர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். ரியாத் நகராட்சி நடத்திய கூட்டு ஆய்வின் போது விதிமீறல் கண்டறியப்பட்டதாகவும் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றுவதற்காக முகக்கவசங்களுடன் விற்பனைக்கு தயார்படுத்தப்பட்ட குளிரூட்டிகள் குழுவொன்று ஊழியர்கள் நிலை சோதனையிட்டிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதோடுபான உத்தியபூர்வமான வீடியோவை அவர்கள் தமது இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டிருக்கின்றார்கள். பினாமி வணிகங்கள். இதுபோன்ற பினாமி வணிகங்கள் மேற்கொள்ளப்படுவது சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமானதாக கருதப்படும். யத்தா மக்கா ஆளுநரை வரவேற்கும் மன்னர் சல்மான் அப்துல் அசீஸ் அல் சவுத் ரியாத்திலிருந்து யித்தா வந்தடைந்துள்ளார். யித்தா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த மன்னரை மக்காவின் ஆளுநரும் 2 புனித மசூதிகளின் அரசரும் ஆலோசகருமான இளவரசர் ஹாலித் அல் ஃபைசல் பின் அப்துல் அசீஸ் வரவேற்றுள்ளார். புனித ரமலான் மாதத்தை கழிக்க மன்னர் யித்தா வந்தடைந்திருக்கின்றார். மன்னரும் இளவரசர் ஹாலித் பின் பகத் பின் ஹாலித் இளவரசர் சவுத் அப்துல் அசீஸ் அவர்கள் இளவரசர் ஹாலித் பின் சாத் பகத் அவர்களும் இளவரசர் சவுத் பின் அப்துல் அசீஸ் ஆகியோர் இதில் இருந்திருக்கின்றார்கள். ஆன்லைன் வசூல் கண்காணிக்கப்படும். 1.5 லட்சம் ரியால் அபராதம், சிறை தண்டனை விதிக்கப்படும். பிச்சை எடுப்பதை ஒழிக்க சவுதி அரேபியா மிகப்பெரிய திட்டங்களை வகுத்துள்ளார்கள். பிச்சைக்காரர்களை கண்டுபிடித்து கைது செய்ய பல்வேறு சமூக ஊடகங்கள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் என்றும் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அறிவித்துள்ளார். சட்டவிரோதமாக பிச்சை எடுப்பது அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் சமூக ஊடகங்களில் உட்பட கிடைக்கக்கூடிய அனைத்து வழிகளும் கண்காணிக்கப்படும் என்கின்றார். சவுதி அரேபியாவில் யாசகம் பெறுவது, பிச்சை எடுப்பது சட்டவிரோதமாக கருதப்படுகின்றது.
சவுதி அரேபியாவில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 10,000 மின்சார மோட்டார்கள். பெரிய மின்சார மோட்டார்கள் உற்பத்தியை உள்ளூர்மயமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா மிகப்பெரிய முழுமையாக கட்டமைக்கப்பட்ட மின்சார மோட்டார்களை இயக்கியுள்ளார்கள். 10,000 திறன் கொண்ட இந்த என்ஜின் அரம்கோவால் இயக்கப்பட்டிருக்கின்றது. அல் கொய்தா ரயில் நிலையம் திறக்கப்பட்டது. சவுதி அரேபியா வடக்கில் அல் ஹுரைஸ் கவர்னரேட் பிரிவில் வடக்கில் உள்ள அல் யா பிராந்திய ஆளுநர் அமீர் ஃபைசல் திறந்து வைத்திருக்கின்றார். போக்குவரத்து அமைச்சர் பொறியியலாளர் சாலிஸ் பின் நாசார், சவுதி அரேபியாவின் மருத்துவர் ஆகியோர் இணைந்து இதனை திறந்து வைத்திருக்கின்றார்கள். தொலைநோக்கு பார்வை 2030 ஒரு பகுதியாக நாட்டின் போக்குவரத்து துறையை வளர்ச்சியடைந்து வருவதாகவும் என்கின்றார் மாகாண ஆளுநரின் செயற்பாடுகள். இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் ரிங் அரேபியரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் ஜித்திக் ஒரு கண் பார்வை இழந்ததாகவும் ஒரு பணிபுரியும் சூப்பர் மார்க்கெட்டிலுள் ஒரு இரவு விடுதியில் யாங்கின் தலையீட்டை தொடர்ந்து அவரை வெளியேற்றுவதற்கு முந்தைய முயற்சியில் அவர் உயிர் பிழைத்திருக்கலாம். ஒரு கனவாக இருக்கும் என்ற வைரஸ் நெறிமுறையின் கீழ் நிறுவப்பட்ட தெர்மாமீட்டர்கள் அடுத்தடுத்த தாக்குதலில் இவருடைய கண்ணில் காயம் ஏற்பட்டதாகவும் ஜித்திக் 2வது குழுவின் தாக்குதலில் போராடி கொண்டிருந்தார். சம்பவம் நடந்த உடைய உறவுகள் முஸ்தபாவுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவரது நண்பர்களும் சம்பவ இடத்துக்கு வந்து ஜித்திக்கின் இன்ஸ்பான்சரால் வரவேற்கப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. பின்னர் ஜித்திக் ஹாமிஸ் மொசைத் என்றல் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் அங்கு அவருக்கு மருந்து சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் அவர் காயங்கள் காரணமாக அசீர் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார். ஜித்திக் ஒரு கண் பார்வைக்காக அவசர அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார் என்றும் ஒப்பந்தம் நடந்து கொண்டிருந்ததாகவும் சம்பவத்தின் பிறகு தப்பியோடிய கும்பலை தேடி போலீசார் தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல் அறிந்து 4 குழுக்கள் அமைக்கப்பட்டதாகவும் கேமரா டெக்னீசியன் போன்றவர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் தொடங்கியிருக்கின்றது. 2 நண்பர்கள் சிசிடிவி கேமராக்களை பார்த்ததும் நடக்கும் காட்சிகளை பார்க்கவும் 1 கிலோமீட்டர் தூரம் பயணித்ததையும் தகவல்களின் பாதுகாப்பை புரிந்து கொள்ளும் போலீஸ் பேச்சாளர் கூறுகின்றார். அவர்கள் கொடுத்த துப்புக்களை உடனடியாக பாதுகாப்பு படையினர் விசாரித்ததாகவும் பிரதிகள் நகலெடுத்திருக்கின்றனர். மருத்துவ அறிக்கைகள் கிடைத்த பிறகு அதன் பிரதிகள் பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. ரம்லானின் பிறகு உழைக்கும் விசுவாசிகளின் சமூகம் தன் உணர்வின் அருளோடும் கைகோர்க்கும் அறம்பரம் ரமலான் மாதத்தில் நம்பிக்கையாளர்களின் சமூகம் புலம்பெயர்ந்திருக்கும் தொழிலாளர்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் ஆன்மீக விழிப்புணர்வை அளிக்கும் ரமலான் வருகின்றது. பணிபுரிய வாருங்கள். வைரஸ் நெருக்கடியின் வரலாற்றில் ரமலான் மிக முக்கியமான மைல்கல்களில் ஒன்றாகும். கடந்த 2 வருடங்கள் கடும் ரமலான் நோட்பது மிகவும் அச்சுறுத்தலாகவே காணப்படுகின்றது. சமூக இடைவெளிகள் தேவையில்லை. நீங்கள் மசூதிகளுக்கு செல்லலாம், பிரார்த்தனைகள் செய்யலாம், ஆண்டின் முடிவில் மிக மகிழ்ச்சியாக இருக்கலாம். மக்கா மற்றும் மதீனாவில் 2 மசூதிகளில் சமூக பணி, 2 பள்ளிகளிலும் ஏற்கனவே அனைத்து வசதிகளும் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. 2 ஆண்டுகளின் பிறகு மீண்டும் மக்கா மற்றும் மதீனாவில் சந்திப்போம். ஹரமில் இப்தார் தயார் செய்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகள் பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மஸ்ஜிதுல் ஹரமில் இப்தார் தயாரிக்கும் போது பின்பற்ற வேண்டிய நிபந்தனைகளை அலுவலகம் அறிவித்துள்ளது. இப்தாருக்காக நியமிக்கப்பட்ட இடங்களில் சப்ளையர்களை விநியோகிக்கவும், தென்பகுதி குறிப்பாக உற்சாகம் நடைபாதையிலிருந்து நியமிக்கப்பட்ட பகுதிகளில் இப்தார் ஜுப்ரா தயார் செய்ய வேண்டாம் என்றும், ரொட்டி சீஸ் போன்ற பலர் உலருணவு மட்டுமே ஹரமில் கிடைக்க அனுமதிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. சவுதி அரேபியா குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு சிறந்த சுகாதார சேவையை வழங்க ஆர்வமாக உள்ளதாக HRC அறிவித்துள்ளது. மனித உரிமைகள் ஆணையகத்தின் துணைத் தலைவர் அப்துல் அசீஸ் அவர்கள் சவுதி அரேபியா அனைத்து குடிமக்கள், குடியிருப்பாளர்கள், வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்த நெட்வொர்க் மூலம் நியாயமான எளிதான வழியில் சிறந்த சுகாதார சேவை வழங்க ஆர்வமாக உள்ளதாக அறிவித்திருக்கின்றார். பார்வையாளர்கள் தபக்ரானாவில் தங்கள் நிலையை சரி செய்ய விரும்பினால் அவர்கள் சுகாதார காப்பீட்டு கவுன்சிலை தொடர்பு கொள்ளலாம்.
வைரஸுக்கு எதிரான மருத்துவ காப்பீட்டை பெற்ற பிறகு விசிட்டர் விசாவில் ராஜ்ஜியத்துக்கு வருபவர்கள் செயலியில் காப்பீடு செய்யப்பட்ட பார்வைகள் நிலையை காப்பிடவிட்டால் அல்லது காட்டாவிட்டால் சுகாதார காப்பீடு கவுன்சிலை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் தவக்கானா தெளிவுபடுத்தி இருக்கின்றனர். ஆள் மாறாட்டம், சுகாதார தொழிலாளர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம். சவுதி அரேபியாவில் உள்ள பொது வழக்கு விசாரணை எந்த ஒரு சுகாதார தொழிலையும் முறையற்ற முறையில் கடைபிடிப்பதன் மூலம் ஒரு நபரின் குணாதிசயங்கள் குறித்து தவறான நம்பிக்கை உருவாக்கும் வெளிப்புற தோற்றத்தை எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 23ஆம் தேதி தொடக்கம் சவுதி அரேபியா பொழுதுபோக்குத்துறை சவுதி அரேபியா மயமாக்கப்பட இருக்கின்றது. இதன் அர்த்தம் சவுதி அரேபியா குடிமக்களுக்கு இந்த பணி கிடைக்க இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பொழுதுபோக்குத் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் நமது உறவுகள் வேலைகளை இழக்கப் போகின்றார்கள். இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 214 ரியால், 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 235 ரியால். தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் STCP 20 ரூபாய், மணிக்கிராம் 20 ரூபாய், NCP குயிக்பே 19.94, வெஸ்டர்ன் யூனியன் 23. இலங்கை ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் STCP 78 ரூபாய், மணிக்கிராம் 80 ரூபாய் மற்றும் NCP குயிக்பே 76 ரூபாய், வெஸ்டர்ன் யூனியன் 77 ரூபாய். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம். அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள்.